தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்பும் தோழமையும் உடனிருப்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அறுபத்தி ஐந்தாவது அதிகாரம் 17வது திருவசனத்தை இந்த நாளிலே, இந்த புதிய ஆண்டின் முதல் நாளாகிய இன்று, இந்த புதிய வருடத்தில் ஆசீர்வாதமிக்க வாக்குறுதியாக இறைவன் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். கடந்ததை மறந்து விடுங்கள், முன் நடந்ததை ஒருபோதும் நேசிக்காதீர்கள், கடந்த காலத்தை நீங்கள் நினைத்து பார்க்காதீர்கள். எனவே உங்களுக்கு நான் புதிய நாளை படைக்கிறேன், புதிய மண்டலத்தை படைக்கிறேன், புதிய உலகத்தை படைக்கிறேன், ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் நிறைந்த புதிய நாளை உங்களுக்கு படைத்திருக்கிறேன். மகிழுங்கள், இறைவனில் மகிழுங்கள். Praise Lord, praise Lord, praise Lord. Hallelujah, hallelujah. கிறிஸ்துவிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய தாய் அன்பு பிள்ளைகளே, இந்த நாள் மகிழ்ச்சி நிறையும் சமாதானம் சந்தோஷமும் நிறைந்த நாள். என்றால் இந்த நாள் அன்னை மரியாள் இறைவனின் மகிமையின் தாய் என்ற ஒரு மேலான மகிழ்ச்சியை மாற்றியமைக்க பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். இந்த மாதத்தின் நாளில் வருடத்தின் முதல் நாளிலே அன்னையோடு நடப்போம், அன்னையின் கரம் பிடித்து நடப்போம், அன்னையின் ஆசையோடு இந்த ஆண்டை திரும்புவோம். எனவே இந்த புனித வழியாக இறைவனுடைய அருளையும் ஆசிரியரையும் இந்த புதிய ஆண்டு முழுவதுமாக பெற்றுக் கொள்ளும்படியாக இறைவனை அழைக்கிறார். எனவே கண்களை மூடி கடந்த காலத்தின் எல்லா விதமான காயங்கள், கடந்த காலத்தினுடைய பாவங்கள், கடந்த ஆண்டுக்குரிய எல்லா விதமான காயங்களை, கோபங்களை, உறவு பிரிவுகளை எல்லாவற்றையும் கடவுளின் பாதத்தை ஒப்புக் கொடுப்போம். புதிய ஆண்டுக்குள் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த புதிய ஆண்டு நமக்கு மகிழ்வையும் நிறைவையும் புது தன்மையும் புது தைரியத்தையும் புது புத்துணர்ச்சியும் தரும்படியாக நம்மை நாம் ஒப்புக் கொடுத்து இறைவனத்தில் மன்னிப்பை கேட்போம், மனம் வருந்துவோம், இறை ஆசீர்வாதம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சொன்னாலும் சொன்னாலும் செய்யாலும் கடமையில் தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவங்கள் என் பாவங்கள் என் பெரும்பாவங்கள் ஆகையால் பொழுதும் அறியாத பொழுதும் அறியாதையும் வாழும் முதல் முடிஞ்சவர்களையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் எல்லா வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைப்பாடுகளுக்கு அழைத்து செல்வாராக.
மகிழ்ச்சியோடு நாம் ஆர்ப்பரித்து பாடுவோம். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித மரியாவின் பரமையான கன்னிமையாள் மனித குலத்துக்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே. அந்த தாயின் பரிந்துரையை நாங்கள் உயிர்த்துணரும். அந்த அன்னையின் வழியாக வாழ்வின் ஊற்றாகிய உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதியுள்ளவர்களாய் இருக்க அருள்புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாய் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை முதல் வாசகம். இஸ்ரேல் மக்கள் மீது நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும் போது நாம் அவர்களுக்கு ஆசீர் அளிப்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசீர் கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசீர் வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்னை ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவார். நானும் அவர்களுக்கு ஆசீர் வழங்குவேன். இது ஆண்டவர்கள் அருள்வாக்கு. பல்லவி. கடவுளே, என் மீது இறங்கி எனக்கு ஆசீர் வழங்குவீராக.
கடவுளே என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குகிறாக. உம் திருமுக ஒளியை எம் மீது வீசுவாராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருள் மீட்பை உணர்ந்து கொள்வார். பல்லவி. கடவுளே வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்கள் இனங்களை நேர்மையுடன் ஆளுகின்றேன். உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றேன். பல்லவி. கடவுளே கடவுளே மக்களிடத்தால் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக. கடவுள் தமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடையெல்லை வரை வாழ்வோரே அவருக்கு அஞ்சுவாராக. பல்லவி. கடவுளே திருத்துதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டதாகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா, தந்தையை என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகளுக்காகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அனைவருக்கு Hallelujah.
ஊருக்கான செய்தியார் 2 வாழ்த்துறை வார்த்தைகள் 16 தொடக்கம் 21 கூடிய அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாரும் இளையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியாவின் நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இறுதி சிந்தித்துக் கொண்டிருந்தார். இளையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் பெண் வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தன்னை சிலுவையிலே தன்னுடைய இறைமகனே அன்னை மரியாவை அளித்தார் தாயென்று. தாயின் மடிதான் உலகம் அவள் தாடை பணிந்திடுவோம். தாயின் மடிதான் உலகம் அவள் தாடை பணிந்திடுவோம். அவள் செய்யும் வழிதான் போற்றும் நம் சேசுவை தொழுகிடுவோம். அவள் செய்யும் வழிதான் போற்றும் நம் சேசுவை தொழுகிடுவோம். தாயின் மடிதான் உலகம் அவள் தாடை பணிந்திடுவோம். அன்னை மரியாள் உள்ளம் ஆழம் காணா கடலா. அன்னை மரியாள் உள்ளம் ஆழம் காணா கடலா. அவள் அன்பு கருணை வடிவாய் ஆண்டவர் தந்த அரும்பொருளாய். தாயின் மடிதான் உலகம் அவள் தாளை பணிந்திடுவோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. என் மாதாவே வாழ்க, என் அன்னையே வாழ்க, ஆரோக்கிய தாயே வாழ்க, இளைஞரின் தாயே வாழ்க, என் தாயே வாழ்க, மரியே வாழ்க. Praise the Lord, praise the Lord, hallelujah, hallelujah. சத்தமாக ஆண்டவருக்கு கைகளை தட்டிச்சுவோமா இந்த புதிய நாளுக்காக. இந்த கடவுளுடைய சத்தத்தை போல இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் வாழ்க்கை எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் ஒழித்துக் கொண்டே இருக்கட்டும். கிறிஸ்தியத்தில் உள்ள சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய தாயின் அன்பு பிள்ளைகளே, இறைவனின் தாயின் மகிமைக்குரிய மாட்சிமிக்க என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இறைவனின் ஆசீர்வாதமும் மகிமையும் நிறைந்த அந்த தாய் அன்பு தாய் அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற மகிமைமிக்க பெருவிழா வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். Happy feast to you all. இந்த மகிமைமிக்க மாட்சிமிக்க நாளிலே நாம் வருடத்தின் மாதத்தின் முதல் நாளிலே அடியெடுத்து வைத்திருக்கிறோம். எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். Happy New Year. Happy New Year. Praise the Lord. Hallelujah. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? இந்த மகிழ்ச்சி என்றென்றைக்கு உங்களுக்கு நிறைந்திருக்கும்படியாக தாய் திருச்சபை என்று உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை, மிகப்பெரிய ஒரு மிக மகிமையான ஒருவரை உங்களுக்கு இந்த நாளின் முதல் நாளில் வருடத்தின் முதல் நாளில்
இன்னும் சத்தமா சொல்லுங்க. அது பேருக்கு மாற வேண்டாம். உங்களுக்கு அந்த பக்கம் பின்னாடி கூட சத்தத்தை காணும். உன் உட்கார்ந்து ஒரு வார்த்தை உன்னே இருக்கும். சம்பு சொல்லுங்க. என் தாய் அன்னை மரியாள். இன்னும் சத்தமா சொல்லுங்க. என் தாய் அன்னை மரியாள். உங்களுக்கு இந்த வருடம் முழுவதுமாக 365 நாட்களும் உங்களோடு உறவாடி, உங்களோடு உண்டு உறங்கி, உங்களோடு விளையாண்டு, உங்களோடு வாழ போகிற ஒரு மிகப்பெரிய உயிருள்ள பரிசை இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிரேக்க காலங்களுடைய முதல் நாள் என்று, ஆங்கில புத்தாண்டு என்று நாம் இதை கொண்டாடுகின்றோம். இரண்டாவதாக நாம் இந்த நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த 8ஆம் நாள். மூன்றாவதாக ஆண்டவர் இயேசுவுக்கு இயேசு என்று பெயரிட்ட அந்த மாபெரும் பெருவிழா என்று என்பவற்றை விட இந்த நாள் அன்னை மரியாள் இறைவனின் மகிமையின் தாய் என்று உலகம் முழுவதும் போற்றி புகழ்கின்ற ஒரு மகிமையின் பெருவிழாவை இந்த மாதத்தின் வருடத்தின் முதல் நாளிலே என்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் இந்த பெயர் நமக்கு ஒரு ஆச்சரியத்தின் பெயர். அன்னை என்ற பெயர் நமக்கு ஆனந்தத்தின் பெயர். மாதா என்ற பெயர் மகிமையின் பெயர். மரியே என்ற பெயர் நம் வாழ்க்கையின் மகிழ்ச்சியின் பெயர். ஆரோக்கிய அன்னையே என்ற பெயர் நம் வாழ்க்கையின் ஆரோக்கியத்தின், ஆசீர்வாதத்தின், எல்லா நன்மையின் பெயராக இருக்கிறது. அந்த தாயை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் பரிசாக. அந்த தாயை நமக்கு உடனிருப்பவராக கொடுத்திருக்கிறார். சகோதர சகோதரிகளே, திருச்சபையிலே அன்னையை பற்றிய 4 அறை உண்மைகளை நாம் விசுவாசிக்கிறோம். விசுவாச சத்தியமாக நாம் நம்புகிறோம். ஒன்று, அன்னை மரியாள் இறைவனின் தாய். இரண்டாவதாக, அன்னை மரியாள் எப்பொழுதும் இப்பொழுதும் கன்னியாக இருக்கிறார்கள். மூன்றாவதாக, அன்னை மரியாள் அவள உற்பவியாக உற்பவித்தார். நான்காவதாக, அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் இல்லத்துக்கு எடுத்து செல்லப்பட்டார். இந்த 4 மறை உண்மைகளை நாம் விசுவாசிக்கிறோம். 4 மறை உண்மைகளை நாம் நம்புகிறோம். அதிலே எல்லாவற்றும் மேன்மையானது, மகிமையானது, முதலாக எல்லா மக்களாலும் நம்பப்பட்டு விசுவாசிக்கப்பட்ட ஒன்று அன்னை மரியாள் இறைவனின் தாய். இது மக்களுடைய தொடக்க காலத்திலிருந்தே மக்கள் ஒவ்வொருவருக்கும் விசுவாசமாய் இறை வார்த்தையிலிருந்து மக்கள் பெற்றுக்கொண்ட விசுவாசம். மற்ற அனைத்தும் மக்களுடைய நம்பிக்கையிலிருந்து வந்த கோட்பாடுகள். ஆனால் அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்பது இறை வார்த்தையிலிருந்து, திருமொழியிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாய்மை தேவ சத்தியம். தேவ சத்தியம். எனவேதான் நான் சொல்லுவான், அன்னை மரியாளின் அன்பை, தேவ அன்னையுடைய அன்பை, அவருடைய தாய்மையை சொல்வதற்கு உலகத்தின் மொழிகள் என்று எதுவுமே இல்லை. உலகத்தின் மொழிகள் இந்த தாயை உச்சரிப்பதற்கு, தாயின் அன்பை சொல்வதற்கு உலகத்தின் மொழிகள் போதாது. உலகத்தின் மொழிகளே அந்த தாயை போவதற்கு வார்த்தைகள் இல்லை என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுவார், என் உடல் முழுவதும் நாவுகளாய் மாறினாலும், என் உடல் முழுவதும் நாவுகளாய் மாறினாலும் அந்த தாயின் தாய்மையை, அந்த தாயின் மகிமை எடுத்துரைக்க இந்த நாவுகள் போதாது. 1000 நாவுகள் எனக்கு இருந்தாலும் அந்த தாயின் மகிமை, அந்த தாயினுடைய மாட்சியை, அந்த தாயினுடைய தாய்மையை போற்றுவதற்கு, புகழ்வதற்கு எனக்கு நாவுகள் பத்தாது என்று சொல்லுவார். போதாது என்று சொல்லுவார். அத்துணை மகிமையும் மாட்சிமையும் நிறைந்த இந்த தாய் நமக்கு இறைவனின் தாயாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். இறை ஊழியத்தினுடைய பின்னணியிலே நாம் இதை பார்க்கலாம். இயேசுவுடைய இந்த மனித பிறப்பின் தாயான அன்னை மரியாள் எவ்வாறு இறைவனின் தாய் என்று அழைக்கப்படுகிறார்? பல கேள்விகள், பல மனிதர்களை குழப்பிய கேள்விகள் இப்பொழுது கூட பல மனிதர்கள் நம்பாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இறை ஊழியம் தெளிவாக அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்பதை சுட்டி காட்டுகிறது. நாம் தொடக்கத்திலே பார்க்கிறோம், எப்பொழுது இந்த உலகத்திலே பாவம் நுழைந்ததோ அப்பொழுது அன்னை மரியாள் இறைவனின் தாயாக முன்மொழிக்கப்பட்டார். ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் அந்த பாம்பிடம் சொன்னார், இதோ உன் வீட்டுக்கும் அவள் வீட்டுக்கும் பகை உண்டாக்குவோம். உன் வீட்டு அவள் தலையை நசுக்கும், நீயோ அவளுடைய குதிகாலை தீண்ட முயல்வாய். எனவே அவளுடைய வீட்டு உன் தலையை நசுக்கும் என்று ஆண்டவர் அப்பொழுதே அன்னை மரியாளை குறித்து வைத்தார். ஒரு பெண்ணின் வித்தாகிய இயேசு கிறிஸ்து சாத்தானின் தலையை நசுக்குவார். அந்த இயேசு கிறிஸ்துவின் அந்த மனித
மீட்பின் தொடக்கத்தின் முதல் நாள். மீட்பின் தொடக்கத்தின் முதல் நாள். ஏதோ இயேசுவை பெற்றெடுத்ததால் மட்டும் அன்னை மரியாளுடைய பங்கு, அன்னை மரியாதை பற்றிய வெளிப்பாடு வெளிப்படவில்லை. தொடக்க காலத்தில் உலகம் உருவான நாள் முதல் அன்னை மரியாள் முன்குறித்து வைக்கப்பட்டார். எல்லோருக்கும் உறக்க சொல்லுங்கள். அன்னை மரியாதை பற்றி தவறாக பேசுவார்கள், அன்னை மரியாதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அன்னை மரியாதை புரிந்து கொள்ளாத எல்லா மனிதனுக்கும் சொல்லுங்கள். ஆதாம் ஏவாள் அவருடைய தொடக்கத்தின் நாள் முதல் நாளே அன்னை மரியாதை முன்குறித்து வைக்கப்பட்டார். அன்னை மரியாதை முன்குறித்து வைக்கப்பட்டார். எசாயா இறைவாக்கினர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு 200 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னார், இதோ கன்னி கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பார். எசாயா புத்தகம் 7:14 கன்னி கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவேன். ஆக இந்த கன்னி தாய், இந்த மகிமையின் மாட்சிமையின் தாய் 200 ஆண்டுகளுக்கு முன்பாக இரண்டாவதாக மீண்டுமாக முன்னறிவிக்கப்பட்டார். மீண்டுமாக மீகா இறைவாக்கினர், இறுதி இறைவாக்கினர் ஆண்டவருடைய அந்த மகிமையினுடைய அந்த பிறப்பை பேசுகிறவர்கள் சொல்வார், இதோ உங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படும், உங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படும். ஒரு பெண் ஒரு மகனை கருத்தரிப்பார். இந்த உலகத்தின் மீட்பர் அவர் தோன்றுவார், பெண்ணிடம் இருந்து தோன்றுவார். எனவேதான் அன்னை மரியாள் மீட்பு திட்டத்தின் முதல் நாள். அன்னை மரியாள் மீட்பின் தொடக்கம். தூய அகுஸ்தீனார் சொல்வார், தாமஸ் அக்வீனார் சொல்வார், எவ்வாறு இந்த உலகமானது தன் மீட்பரை அன்னை மரியாதை வெற்றி கொண்டதோ அதே போல இந்த விண்ணகத்திற்கு நாம் நுழைவதற்கு அன்னை மரியாதைத்தான் நமக்கு மீட்பு உண்டு, வழி உண்டு, வாழ்வு உண்டு என்றால் இறைவன் விண்ணகத்திலிருந்து நம்மை மீட்பதற்காக அன்னை மரியாதையாக வந்தார். அவர் இன்னும் அழகாக சொல்லுவார், இறை மகன் பிறப்பதற்கு தந்தை இல்லாமல் ஆண்டவரால் முடிந்தது. தந்தையாகிய இறைவன் ஒரு ஆணின்றி ஒரு தந்தையின்றி இறை மகனை பிறக்க வைத்தவர் ஒரு தாயின்றி பிறக்க வைக்க முடியவில்லை. அவரை முடியவில்லை என்பது அல்ல, அவரால் அது அப்படித்தான் நிகழ வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தார். எனவே இறை மகன் இந்த உலகத்தில் வருவதற்கு ஒரு தாய் தேவைப்பட்டார், ஒரு பெண் தேவைப்பட்டார், ஒரு கன்னி தேவைப்பட்டார், ஒரு புனிதம் தேவைப்பட்டது, ஒரு தூய்மை தேவைப்பட்டது. அந்த தூய்மை, அந்த புனிதம், அந்த கன்னி, அந்த தாய் அன்னை மரியாள் மட்டும்தான். என்றால் புனிதமிக்க இறைவனை, தூய்மையான இறைவனை தாங்குவதற்கு இந்த உலகம் அருகதையற்று போனது. ஒரே ஒருவர் மட்டும்தான் அதற்கு தகுதியானவராக இருந்தார். அன்னை மரியாள் இயேசுவின் தாய், நம் தாய் மட்டும்தான். யோவான் அன்னை மரியாதை பற்றி குறிப்பிடுகிற போதெல்லாம் சொல்லுவார், இயேசுவின் தாய் என்று இருந்தார், இயேசுவின் தாய் என்று இருந்தார் என்று 4 முறை குறிப்பிடுவார். காரணம் என்ன? இயேசுவின் தாய், இறைவனின் தாய், மகிமையின் தாய், மாசற்றதாய். அந்த தாயின் பராமரிப்புடைய நாம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் நாளை அந்த தாயின் பிள்ளைகளாக அந்த தாயின் கரங்களிலே நாம் ஒப்புக் கொடுத்திருக்கிறார். 431 ஆண்டிலே கான்ஸ்டாண்டினோபிள் என்ற இடத்திலே ஆயராக இருந்த நொஸ்டோரியஸ் என்பவர் அவர் ஒரு தப்பறையான கொள்கையை பரப்பி வந்தார். என்ன தப்பறையான கொள்கைகள்? இயேசு கிறிஸ்து ஒரு மனிதர், எனவே அந்த மனிதனுக்குரிய தாய் தான் அன்னை மரியாள். அவர் இயேசு அவர் கடவுளின் தாய் அல்ல, இறைவனின் தாய் அல்ல, இயேசு என்ற மனிதனுக்கு தாய். அவர் கடவுளுடைய 2 அந்த குணங்களை அவர் மறுத்து வந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து முழுமையாக அவர் இறைவனாக இருக்கிறார், முழுமையாக மனிதனாக இருக்கிறார். எனவே அந்த மனித உருவை வார்த்தையானதை உலகத்திலே தாங்கிய அந்த தாய், இறைவனின் தாய், இயேசுவின் தாய், மரியாளின் தாய் என்று எபேசு சங்கம் உறுதிப்படக்கூடிய எல்லா மக்களுக்கும் உலகத்தில் உறங்க சொல்கிறது. நாம் பிரிவினை சபைகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ பெந்தகோஸ்து சபைகள், அவைகளை தோற்றுவித்தவர் முதலாக யார் தெரியுமா? மார்ட்டின் லூத்தர். இவர்தான் இந்த பிரிவினை சபையை போக்குவதற்கு முதல் காரணம். அவர் அன்னை மரியாதை பற்றி என்ன சொன்னார் தெரியுமா? மனித அறிவுக்கு எட்டாவது, மனித சிந்தனைக்கு எட்டாத ஒன்று இந்த உலகத்தில் 3 நாள் அது அன்னை மரியாதை இறைவனித்தார். அன்னை மரியாதை இறைவனித்தார். உங்களை தேடி வருகிற பெந்தகோஸ்து நாட்கள்ல உங்களை தேடி வருகிற அந்த பிற சபைகளை சொல்லுங்க, அப்பா உங்க சபையை தோற்றுவித்த முதல் அந்த மார்ட்டின் லூத்தர் என்ன சொன்னார் தெரியுமா என்று சொல்லுங்க. அவர் சொல்லுவாரு, அன்னை மரியாதை ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் அன்னை மரியாதை இறைவனின் தாய். அன்னை மரியாதை
இறைவனை இந்த ஒற்றை வார்த்தையை அவர் சொல்லி முடிப்பார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய தாயின் பிள்ளைகளாக நாம் இங்கே இருக்கிறோம். இந்த முதல் நாளிலே இறைவன் நமக்கு எண்ணற்ற ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு தருகிறார், எண்ணற்ற அருள்வளங்களை தருகிறார். இந்த வாசகத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த முதல் வாசகம் ஆசீர்வாதத்தின் வாசகமாக அமைந்திருக்கிறது. இறைவன் மோசேயை அழைத்து அவர் சொல்லுகிறார், அவரை ஆசீர்வதிக்க சொல்லவில்லை, ஆனால் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை ஒப்படைக்கிறார். மோசேயை அழைத்து ஆரோனிடமும் அவருடைய புதல்வரிடமும் அவர் ஒரு குருவானார். அந்த ஆசீர்வாதத்தின் முதல் ஆசீர்வாதம் ஒவ்வொரு குருக்களிடமிருந்து வருகிறது. எனவே பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். குருக்களின் ஆசீர்வாதம் எத்துணை மேன்மையானது, எத்துணை மகிமையானது என்று கடவுள் ஆசீர்வதிக்கின்ற மேலான அதிகாரத்தை குருக்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்கு பின்னால் பெற்றோர்களின் ஆசீர்வாதம், எல்லா பெரியவர்களின் ஆசீர்வாதம், ஆசிரியர்களின் ஆசீர்வாதம், நண்பர்களின் ஆசீர்வாதம். முதல் ஆசீர்வாதம் குருக்களுக்கு மட்டும்தான். அந்த அதிகாரத்தை இறைவன் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தோடு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர்கள் குருக்கள் தான். எனவே குரு ஆரோனிடம் ஆண்டவர் வாக்கு சொல்கிறார், இதோ ஆரோனுக்கு நீ சொல், மக்களை எவ்வாறு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று. இதோ உன் வழியாக மக்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், நீங்கள் செய்வதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உங்களுடைய வழி காட்டுதல்கள் ஆசீர்வதிக்கப்படும், நீங்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். அத்தகைய வல்லமை இருக்கிறது. ஒரு குருவானவர் உங்கள் தலைகளை கைகளை நீக்கின்ற பொழுது எத்துணை ஆசீர்வாதம் என்று தெரியுமா? அவர் ஒரு தலையை கைகளை வைக்கலாம், ஆனால் உலகத்தில் எல்லா ஆசீர்வாதங்களையும் அந்த நிமிடத்தை நீங்கள் பெற்றுக் கொள்கிறீர்கள், அந்த நிமிடத்தை நீங்கள் பெற்றுக் கொள்கிறீர்கள். அத்துணை வல்லமை, அத்துணை ஆசீர்வாதத்தை இறைவன் கொடுத்திருக்கிறார். அவர் கடவுள் எல்லா ஆசீர்வாதத்தின் ஊற்றாக இருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தின் ஊற்றை அவர் குருக்கள் வழியாக ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். இரண்டாவதாக கடவுளுடைய ஆசீர்வாதம் பெற்றோர் வழியாக பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக அழைக்கிறார். அது முதல் ஆசீர்வாதம் இறைவனுடைய ஆசீர்வாதம் குருக்கள் வழியாக. ஆக நமது வாழ்க்கையில இந்த வருடம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் முடிந்த அளவுக்கு குருக்களுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறுவோம். அப்பொழுது அந்த ஆசீர்வாதத்துடைய மகிமைகளை பலன்களை பெற்றுக்கொள்ளும். இரண்டாவதாக பெற்றோரின் ஆசீர்வாதம் பிள்ளைகளுடைய அந்த ஆசீர்வாதம் பெற்றோரிடமிருந்து ஆரம்பிக்கிறது. எனவே பெற்றோருடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆசீர்வதிங்கள். காலையில் எழுந்தவுடன் அவர்கள் உங்களை நோக்குவதில்லை, அவர்களுக்கு அவர் தலைகளை நீங்கள் கைகளை வைத்து நீங்கள் ஆசீர்வதிங்கள். மூன்றாவதாக இறைவன் இந்த ஆசீர்வாதத்தை ஒருவர் மற்றவர் பிறரை ஆசீர்வாதம் சொல்லும்படியாக அழைத்திருக்கிறார். ஆக இந்த ஆசீர்வாதம் நான்காவது ஆசீர்வாதம் பகைவருக்குரிய ஆசீர்வாதம். ஆகவே உங்களை பகைத்தவர்கள் வெறுத்தவர்களை நீங்கள் மன்னியுங்கள். புது வருடத்தினுடைய அழகு அதில் தான் நடக்கிறது, அதுதான் இருக்கிறது. உறவுகளை சரிபடுத்திக் கொள்ளுங்கள். மாதங்களை மாற்றுவதில் அல்ல, இந்த புதிய ஆண்டு மனங்களை மாற்றுவதிலே இருக்கட்டும். மாதங்களை அல்ல, நமது மனங்களை மாற்றுவோம். எனவேதான் இந்த புதிய ஆண்டு நமக்கு இந்த நாளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பகைமைகளை மறப்போம், காயங்களை நாம் நினைக்க மாட்டோம். ஆக இத்தகைய இந்த புதிய ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கடன்களை மறப்போம். 2020 முடிந்துவிட்டது. கடன்களை மறப்போம். கடந்த காலத்தின் காயங்கள், கடந்த காலத்தின் சண்டைகள், கடந்த காலத்தின் பிணக்குகள், கடந்த காலத்துடைய உறவு பிரிவுகள் எல்லாவற்றையும் இழப்போம், மறப்போம், மன்னிப்போம். அதுதான் இந்த புதிய ஆண்டு நமக்கு புது தன்மை, புது மகிழ்ச்சி, புது உணர்வை, புது ஆசீர்வாதத்தை தரக்கூடியது. எனவே இந்த கடிகாரத்தினுடைய முட்கள் சுற்றி காலம் உருவதை போல உங்கள் வாழ்க்கையில் இந்த புதிய ஆண்டினுடைய எல்லா பிரச்சனைகள், துன்பங்கள் எல்லாம் உருண்டு போகட்டும். ஆக நீங்கள் ஒவ்வொரு நாளும் கடலில் இருக்கின்ற நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் நடக்கட்டும். எனவே நமக்கு 12 மாதங்களை கொடுத்திருக்கிறார். எனவே இந்த 12 மாதங்களும் சந்தோஷமான, நிம்மதியான, மகிழ்ச்சியான, நிறைவான ஆண்டாக இருக்க வேண்டும் என்றால் அன்னை மரியாள் நமக்கு தாயாக, அன்னை மரியாதை கரம் பிடித்துக் கொள்வோம். அந்த தாயை பற்றி பிடித்துக் கொள்வோம். தாயை ஒவ்வொரு நாளும் அந்த தாயை உணர்ந்து கொள்வோம். தாயோடு வழிநடப்போம், தாயோடு வழிநடப்போம். இந்த தண்ணியை நாம் மகிழ்ச்சி, நிறைவையும், சமாதானத்தையும், சந்தோஷத்தையும் இந்த ஆண்டு முழுவதும் பெற்றுக் கொள்வோம். எனவே உங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷமான ஜனவரி பிறந்திருக்கிறது. இந்த சந்தோஷம் உங்களுக்கு இந்த ஜனவரி முழுவதும் இருக்கட்டும். பிரகாசமான ஒளி மிகுந்த பிரகாசம் உள்ள பிப்ரவரி உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயம் கிடைக்கட்டும். மன கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சியான மார்ச் மாதத்திற்குள் நீங்கள் நுழையும்படியாகவும், ஏமாற்றங்கள் இல்லாத ஏற்றங்கள் நிறைந்த
வாழ்க்கையை ஜூலை மாதமும் ஆச்சரியங்கள் அற்புதங்கள் நிறைந்த அன்னையின் ஆகஸ்ட் மாதமும் அதே வேளையிலே செழுமையும் செழிப்பும் நிறைந்த செப்டம்பர் மாதமும் உங்கள் வாழ்க்கையிலே ஆனந்தமும் ஆச்சரியங்களும் அதிசயங்களும் அற்புதங்கள் நடக்கும் அக்டோபர் மாதமும் நன்மைகளும் எல்லாம் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கை மிகுந்த நவம்பர் மாதமும் இறைவனின் ஆசையோடு கூடிய டிவைன் டிசம்பர் இறைவனுடைய மகிமையில் அந்த டிசம்பர் உங்கள் வாழ்க்கையிலே கிடைத்து இந்த ஆண்டு நிறைவும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஆசீர்வாதம் நிறைந்த ஆண்டாக உங்களுக்கு அமைய வாழ்க்கையிலே 2021 உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கூட்டிக் கொண்டே போகட்டும் 21 நிறைவு ஆண்டு அதனால தான் 21 வருஷத்து வயது ஆண்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள் ஆக இந்த நிறைவு ஆண்டு உங்கள் வாழ்க்கையிலே நிறைவை தரட்டும் மகிழ்ச்சியை தரட்டும் நிம்மதியை தரட்டும் ஒரு முறை உங்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சியை நிறைவும் அன்னையின் உடலிருப்பும் கூடிய புதிய ஆணையுடைய வாழ்க்கைகளும் ஆசீர்வாதங்களும் ஜெபங்களும் ஹாப்பி நியூ இயர் டு ஆல் மகிழ்ச்சியோடு நம்பிக்கையோடு புது வருடத்திலே நம்பிக்கையோடு இறைவன் மீது உள்ள நம்பிக்கையை நாம் விசுவாசத்தை பொழுது மகிழ்ச்சியோடு அறிகிறோம். இதோ உன் தாய் நான் இங்கே இல்லையா என்று சொன்னார். அந்த தாயினுடைய அந்த பரிசுத்தமிக்க பிரசனத்திலே அந்த தாயோடு இந்த புதிய ஆண்டை துவங்கி இருக்கிறோம். இறைவனுடைய அருளாலும் அந்த தாயின் பரிந்துரையை இந்த வேளையில நாம் நாடி நமது தேவைகளை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் போகிறோம். அருள்வழங்கும் வல்லலாகிய இறைவா, எமது திருத்தந்தை பிரான்சிஸ், எமது பேராயர் மற்றும் ஏனைய ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவியர் அனைவருக்காகவும் வேண்டுகிறோம். இப்புத்தாண்டில் இவர்களின் சிந்தனை, சொல், செயல் அனைத்திலும் நீரை இருந்து செயல் புரிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பெறுவதிலும் தருவதே இன்பம் என்றுரைத்த இறைவா, எம் நாட்டையும் எம் சமுதாயத்தையும் வழிநடத்தும் பொறுப்புள்ள அனைத்து அரசு அதிகாரிகளும் தலைவர்களும் எங்களிடமிருந்து பெறுவதை விடுத்து எல்லா விதத்திலும் எங்களுக்கு உதவும் வகையில் நீதியையும் ஒற்றுமையும் நிலைநாட்ட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
இவ்வுலக வாழ்வுக்கு ஒரு முடிவுண்டு என்ற நியதிக்கு நடுவே மீண்டும் ஒரு புதிய ஆண்டை எமக்கு அளித்த இறைவா, இவ்வாண்டில் எங்களிடம் இருக்கும் ஜாதி, இன, மொழி, மத வேறுபாடுகளை கலைந்து நாங்கள் அனைவரும் ஒரே ஆயரின் நல்ல மந்தைகளாக வாழ்ந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கம் நிறைந்த இறைவா, நாங்கள் உம்மோடும் பிறரோடும் இயற்கை அனைத்தோடும் ஒப்புரவாக உமது தூய ஆவியை இப்போதாண்டில் எங்கள் ஒவ்வொரு உள்ளத்திலும் செயலாற்ற அனுப்பியருளும். இதன் வழியாக நாங்கள் ஒற்றுமையை நிலைநாட்டி வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்பிக்கையோடு வேண்டுதலை எடுத்து வைத்திருக்கிறோம். கண்களை மூடி இறைவனுக்கு நாம் நன்றி உள்ளத்தில் ஒப்புக் கொடுப்போமா? எத்தனையோ நன்மைகளை இறைவன் 2020 செய்திருக்கிறார். இந்த உலகம் வேறு விதமான ஒரு நோயுற்ற ஒரு ஆண்டாய் பார்க்கிறது. ஆனால் இறைவன் நமக்கு ஆசீர்வாதத்தை நாம் கொடுத்திருக்கிறார். கண்களை நினைத்து பார்ப்போமா? எத்துணை நன்மைகளை இறைவன் செய்திருக்கிறார். சிறு சிறு காரியங்களில் இறைவன் நமக்கு நிறைய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். நன்றியான உள்ளத்தோடு இறைவனுக்கு இந்த வழியில நாம் நன்றி செலுத்துவோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மனதார நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எல்லாரும் சொல்லுவோமா? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மறந்தார நன்றி சொல்லி. சொல்லுமா? மறவாமல் நினைத்தீரையா, மறவார நன்றி சொல்லி. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி சொல்லி கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, நன்றி
வேண்டுவதற்கும் நாங்கள் வேண்டுவதற்கும் மேலாக எங்களுக்கு வரங்களை மாறி கொடுத்திருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இதுவரை எங்களை காத்துக் கொண்டீரே, கொடாத கொடி நன்றி அப்பா. இந்த நிமிடங்களிலே எங்களை கண்ணில் கருவி போல வைத்தீரே அப்பா. சோத்ரம் சோத்ரப்பா சோத்ரம். நீங்கள் அறியாமல் நீங்கள் எங்களை காத்தீரே, நன்றி அப்பா. புதிய ஆண்டை கொடுத்தீரே, நன்றி அப்பா. இரண்டத்தின் ஆண்டை கொடுத்தீரே, சோத்ரம். நம்பிக்கை ஆண்டை கொடுத்தீரே, சோத்ரம் அப்பா. இதோ நாளைக்கு ஆண்டை கொடுத்தீரே, சோத்ரம். விடுதலை ஆண்டை கொடுத்தீரே, சோத்ரம். சோத்ரம் அப்பா. அன்னையின் ஆசீர்வாதத்தின் ஆண்டை கொடுத்தீரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. கொடாத கொடி நன்றி, நன்றி ஐயா. இவையெல்லாம் ஒப்பு கொடுத்து உங்களை நோக்கி வந்தாடினோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். சகோதரிகளுடைய உங்களுடைய விடுவிக்கபடி எல்லா இறைவனுக்கு ஏற்றதானபடி மன்றாடுங்கள். இறைவா, நல்லவை அனைத்தும் கனிவுடன் தொடங்கி அதன் நிறைவைக்காக செய்கின்றேன். புனித அன்னையின் பெருவிழாவிலே மகிழ்ச்சி அடைந்துள்ள
நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதில் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் தாழ்மை பெருவிழாவிலே நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் தலைமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி இருக்கிறார். அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையில் மாட்சியில் நிலைத்து நின்று முடிவில்லா வழியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மேன்மையை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்கள் அவற்றிலுள்ள ஆற்றுகளும் செராபிகளும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஆர்ப்பரித்து பாடி புகழ்வதாவது. இறைவனுடைய திருவுலக திருத்தமாக மாற்றுவதைப் போல நமது வாழ்க்கையும் இறை ஆசிரியர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் ஆசீர்வாதமிக்க வாழ்க்கையாக, நிறைவுள்ள வாழ்க்கையாக, மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாக, நிம்மதியான உடல் நலமும் உடல் ஆரோக்கியம் மிகுந்த வாழ்க்கையாக மாற்றப்பட இறைவன் நம் ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவியாக இருக்கிறார். பக்தியோடு இப்போது மூடி ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுபடவாக அவர் ஆடுபட மனம் வந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டுதம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதா
உரியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறுபொருள் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழுகிற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னில் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை நீர் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை ஆவியுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகிற்கும் மறுமையிற்கும் ஒரு திருவையை நினைவு கூர்கின்றோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் மார்சாலோ, எல்லா திருநிலைகள் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை ஆகிய பிள்ளை இதோ பல்விடத்தை சூழ்ந்திருக்கிற நம்பிக்கையோடும் எல்லா விதமான நிறைவோடும் இந்த ஆண்டு அமைய வேண்டும் என்ற ஆசீர்வாதத்தோடு குடியிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அன்பின் மகிழ்ச்சியின் நிறைவை பெறச்செய்கிறோம். பெருமையில் எதிர்நோக்குடன் உயிர்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருத்த ஒளியோடு ஏற்றோம். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயும் கடவுளின் கல்வித்தாயும் எங்கள் தாயும் பாதுகாவலியுமான ஆட்சியை மிக்க புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவருடைய உகந்தவராய் இருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உண்மை ஒன்றாகின்றோம். இறைவராகிய தந்தையே, எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு இப்படிக் கட்டளையாக கற்பிக்கப்பட்டு இறைவனை பிழையால் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடும் புத்துணர்ச்சியோடும் இறைவன் தந்தையோடு வார்த்தையோடு மகிழ்ந்து பாடுவோம். Happy
இயேசுவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள், அச்சங்கள், பயங்களை பாராமல் உமது திருவாயின் நம்பிக்கையை நோக்கி உமது உள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருளியாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றென்றும் இருப்பதாக. இதை அமைதியும் மகிழ்ச்சியும் அன்னையுடைய ஆசீர்வாதத்தையும் முக வளர்ச்சியோடு நாம் நம்பிக்கையோடு தெரிவிக்கிறோம். கிறிஸ்துவின் அமைதி இதோ இறைவனின் தாயாம் அன்னை மரியாளின் மகனாய் இந்த உலகத்திலே மனு உருவெடுத்த இறை மகன் இறைவனின் செல்வன் உலகின் பாவங்களை போக்கி மகிழ்ச்சியையும் நிறைவையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உடல் நலத்தையும் நம்பிக்கையையும் அருளுக்கு மேல் அருளையும் வழங்குகின்ற தேவன் இவருடைய இந்த பரிசுத்தமான மகிமை மிக்க வல்லமை மிக்க அற்புதங்கள் நிறைந்த இந்த துர்விருத்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நம் அனைவரும் பேறு பெற்றோர். இப்பொழுது வழங்கப்படுகிற தீவிர கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமே பெற்றுக்கொள்ளலாம். பிற மதத்தை சேர்ந்தவர்கள், பிற கிறிஸ்தவ பிரிவை சேர்ந்தவர்கள் இருந்தால் நன்மை வாங்க முன்வர வேண்டாம் என உங்களுடைய பணியோடு கேட்டுக்கொள்கிறோம்.
திருத்தலத்தின் அதிபர் மற்றும் பங்குதந்தை மற்ற அருள் தந்தையர்கள் மற்றும் திருத்தங்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். வருகின்ற புதிய ஆண்டு உங்கள் அனைவரின் உலகிலும் இல்லங்களில் சமாதானத்தையும் மகிழ்ச்சி கொண்டு வருவதாக நம்மால் இயேசு உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நம்மளுடைய இன்று மாலை 5:30 மணிக்கு ஜெபமாலை, 6 மணி முதல் 7 மணி வரை திருமணி ஆராதனை மற்றும் இயேசுவின் திருநிலையத்துக்கு நமது பங்கை நமது குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கின்ற ஜெப வழிபாடு நடைபெறும். நாளை சனிக்கிழமை ஜனவரி 2ஆம் தேதி மாதத்தின் மற்றும் ஆண்டின் முதல் சனிக்கிழமை அன்னைக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நவநாள். அன்று நாளை எல்லா சனிக்கிழமையும் போன்று திருப்பலிகள் நடைபெறும். மாலை 5:30 மணிக்கு ஜெபமாலை பவனி தொடர்ந்து மும்மொழிவு சிறப்பு திருப்பலி நடைபெறும். அது திருப்பலிக்கு வரும்பொழுது தனி மனித இடைவெளியை கடைபிடித்து சிறுபிள்ளைகள் மற்றும் வயது வரை திருப்பலிக்கு அழைத்து வர வேண்டாம். நமது திருத்தல பேராலயத்தில் 2021 ஆண்டுக்கான காலங்கள் நமது பேராலய அங்காடியில் ஆலய வளாகத்தில் மெழுகுவர்த்திகளில் விற்பனைக்கு உள்ளது. அனைவரும் வாங்கி பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த பேராலயத்திற்கு வரும்பொழுதும் அன்னையின் சிற்றாலயத்தில் ஜெபிக்க வரும்பொழுதும் உங்கள் பணம் மற்றும் உடைமைகளை கவனமுடன் பார்த்துக் கொள்ளுங்கள். சந்தேகத்திற்கு ஏற்படுகின்ற எவராவது நீங்கள் பார்த்தாலும் அவர்களை பங்கு அலுவலகத்தில் கொண்டு வந்து ஒப்படைக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மற்றொரு முறை அனைவரின் சார்பாக உங்கள் அனைவருக்கும்
இனியன் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சிறப்பு ஆசிரியருக்கு எழுந்து நிற்போம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவர். எபிரேயர் 13 அதிகாரம் 8வது திருவசனத்தை இறைவனுடைய அருள் வாக்காக நாம் எடுத்துச் செல்வோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பின்னர் அருள் கொடைகளை மகிழ்வுடன் பெற்றுக் கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். என்றென்றும் எப்பொழுதும் கல்யாணம் திருமகனின் தாயும் திருவையின் அன்னையுமான அன்னை மரியாவை அறிக்கையிடுவதில் மகிழ்வரும் நாங்கள் நிலை வாழ்வை நோக்கி நம்பிக்கையுடன் அந்த அன்னையோடும் செல்வமாக இவ்வரு அடையாளங்கள் எங்களை அந்த நம்பிக்கையில் நடத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆட்சிகள் அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமுமான இறைவன் உங்களுக்கு தமது அருளை அளித்து தமது அளவில்லா ஆசியை உங்கள் மீது பொழிந்து இவ்வாண்டு முழுவதும் உங்களை மீட்டு தீயின்றி நோயின்றி காப்பாராக. அவர் உங்கள் நம்பிக்கையின் பொறுமையை பாதுகாத்து உங்கள் எதிர்நோக்கை நீடித்திருக்கச் செய்து நீங்கள் இறுதி வரை புனிதமான பொறுமையுடன் அன்பிலும் மகிழ்ச்சியிலும் நிலைத்திருக்க செய்வாராக. ஆண்டவர் உங்கள் நாட்களையும் செயல்களையும் திட்டங்களையும் குடும்பத்தையும் தமது அமைதியில் செம்மையுடன் செய்து இன்றும் என்றும் உங்கள் மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்து உங்களுக்கு நிலையான நிம்மதியான மகிழ்ச்சியை நிறைவுடன் உங்களுக்கு அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாய் ஆசி உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் உங்கள் பிள்ளைகள் மீதும் உங்கள் தொழில் உங்களுடைய திட்டங்கள் மீதும் என்றென்றும் தங்கி இறைவா ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலும் புதிய ஆண்டின் மகிழ்ச்சியிலும் அன்னை மரியாதையும் தாயின் உடனிருப்பிலும் சென்று வாழுங்கள். இத்திருப்பணியின் மகிமை மாட்சிமை நிறைவு அமைதி சமாதானம் சந்தோஷம் உங்களோடு தொடரட்டும். Thank you.
மனதில்